வத்த குழம்பு, வெந்தய குழம்புக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சைடிஷ் ஸ்டார்ட்டு முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து. உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பச்சையாட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் கட் பண்ணி போட்டு வதக்கி கீரையை போட்டு பண்ணலாம். லாஸ்ட்டில் வேக வச்சு உறுத்து போட்டும் பண்ணலாங்க. அன்றைக்கி வேக வச்ச கிழங்கு ஒரு கிழங்கு போட்டிருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டை போட்டு நம்ம நச்சு போடணுங்க. நச்சு போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து வாய்வு முருங்கைக்கீரை, அதனால் பூண்டை நச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. அப்புறமேட்டு முருங்கைக்கீரையை போட்டு நம்ம வதக்கிக்கணுங்க. முருங்கைக்கீரையை நல்லா கழுவி தண்ணி வடி வச்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் தான் உப்பு ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டே உப்பு போடாதீங்க. முருங்கைக்கீரை வந்து வதங்கின பிறகு கொஞ்சோண்டு போயிடும். மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அட்டகாசமாக இருக்குங்க முருங்கைக்கீரை பொரியல் வந்து. இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம தேங்காயும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு, தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இறக்கணும்னா அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மாவே நம்ம அள்ளி சாப்பிட்லாங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு போட்டு பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க முருங்கைக்கீரை பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.